ஜஸ்ட் ½ அன் ஹவர்ல ரொம்ப ஈஸியா வாயில வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்ல வாட்டர்மெலன் கேசரி. ஃபர்ஸ்ட் நெய், ஆயில் ரெண்டுத்தையும் ஈக்குவலா சேர்த்து 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம ரெசிபி ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்க போறோம். ஒரு பேன்ல ஒரு 4-5 ஸ்பூன் இந்த மிக்ஸை சேர்த்து தேவையான அளவு நட்ஸை வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதே பேன்ல 1 கப் ரவையை 4 to 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரவை ஸ்மெல் வர வரைக்கும் கலர் மாறாத அளவுக்கு வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பழுத்த டார்க் ரெட் கலர்ல இருக்கிற வாட்டர்மெலனை கட் பண்ணி ஜூஸ் போட்டு அதை ஃபில்டர் பண்ணி 2 கப் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடி, 1 கப் சர்க்கரை, 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆயில் கீ மிக்ஸையும் சேர்த்துக்கோங்க. 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வறுத்த வச்ச ரவையை சேர்த்து கட்டி வராம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரவை நல்லா வெந்த உடனே இந்த மாதிரி கையில எடுத்து ஒட்டாத அளவுக்கு கன்சிஸ்டன்சில கொண்டு வந்துட்டு வறுத்து வச்ச நட்ஸை இதுல சேர்த்து ஃபைனலா ஒரு மிக்சிங்க போட்டுருங்க. வாட்டர்மெலன் கேசரி இப்ப ரெடி ஆயிருச்சு. ஆர்டிபிஷியல் கலர் நீங்க எதுவுமே ஆட் பண்ணலன்னு சத்தியமா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ அழகான ஒரு ரெட் கலர்ல அட்டகாசமான டேஸ்ட்ல இது இருக்கும். அதோட சாப்பிட்டு ஆனந்தமா இருங்க. பட்டா